வாங்கம்மா புது பொண்ணு எப்படி இருக்கீங்க? ஓனர் மேடம் கல்யாணம் நடக்க போதாமே உங்களுக்கு? வாழ்த்துக்கள் சிஸ்டர். என்னம்மா முத்து இருக்கிற இடத்துக்கு தேடி வந்துட்டேன்? என்ன நான் வரக்கூடாதா? இல்லம்மா கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணும் மாப்பிளையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்க கூடாதுல்ல? இங்க பாத்து கூடாதுன்னு பாட்டி ஆர்டர் வேற போட்டுருக்காங்களாமே. நீங்க ரூல்ஸ் எப்படி நடக்கிறீங்களே செல்வம். லவ்வரை பார்க்காம சிஸ்டரால இருக்க முடியல போலப்பா. ஏமா நான் வேணா பாட்டி போன் போட்டு சொல்லட்டுமா? என்னென்ன எல்லாரும் கலாய்க்கிறீங்களா? போதுண்டா ஓர ஓட்டாதீங்கடா. சரி சரி. இல்லம்மா பாட்டி சொல்லிருக்காங்கல்ல பொண்ணும் மாப்பிளை ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்க கூடாது. அதான் சொல்றோம். நான் ஒன்னும் இவரெல்லாம் பார்க்க வரல, புது ஆபீஸ் தான் பார்க்க வந்தேன். என்ன எப்படி சொல்லிட்ட? அப்ப நீ என்ன பார்க்க இல்லையா? ஆமா, உங்களெல்லாம் யார் பார்க்க வருவா? புது ஆபீஸ் தான் பார்க்க வந்தேன். ஆபீஸ் பார்க்கலாமா? மிஸ்ரா சார் வரணும். அவர்கிட்ட தான் ஜாவி இருக்கு. அவருக்கு தான் வெயிட்டிங். சாரி முத்து, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வாங்க சார். ஹாய் முத்து. அதெல்லாம் பரவாயில்ல வணக்கங்க. சார். நாங்க இப்பதான் சார் வந்தோம். வணக்கம் சார். உள்ள போய் பாக்குறீங்களா? வாங்க. மீனா ஆபீஸ் பார்க்கணும்னு சார்ட்ட சொன்னேன். அவரோட இடம் தான் அது. என்னோடது இல்ல முத்து, என் அங்கிளோடது. அவர் தான் முன்னாடி இங்க ஆபீஸ் வச்சிருந்தாரு. ஓ சரிங்க சார். சார் என்ன ஆபீஸ்? ஃபைனான்ஸா? உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்ல சார் உங்க ஊர்ல இருந்து வர்றவங்களுக்கு ரெண்டே தொழில், ஒன்னு ஃபைனான்ஸ் இன்னொன்னு நகைக்கடை. அதான் கேட்டேன். வாங்க. வாடா வா. முத்து, ஒரு சின்ன ரெனோவேஷன் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. இந்த டோர் மாத்துறதுக்காக சொல்லியிருந்தேன். 1 வீக்ல அது எல்லாமே முடிஞ்சிரும். நல்லது தானே சார். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். ஏய் ஃபுல்லா ஏசிடா. வாங்க முத்து. முத்து நல்ல கம்ப்யூட்டர் ஆபீஸ் செட்டப்ல சூப்பரா இருக்குப்பா. ஆமாப்பா ரொம்ப சூப்பரா இருக்குப்பா. மீனா உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்குங்க. சார் சூப்பரா இருக்கு சார் இடம். என்ன பண்ணீங்க? டேய் முத்து இந்த உட்காரு. பாருப்பா. ஏன்டா? இந்த பார், இந்த இடத்துல மட்டும் ஒரு டேபிள போட்டா இன்னும் சூப்பரா இருக்கும். அப்பதான்டா ஓனரா கெத்தா இருப்ப. ஏய், வாடகைக்கு தாண்டா இருக்க போறோம். முத்து, இட்ஸ் ஜஸ்ட் a beginning. உங்க டேலண்ட்டுக்கு நீங்க சீக்கிரமா டெவலப் ஆயிடுவீங்க. இதை விட பெரிய ஆபீஸ்ல நீங்க டிராவல்ஸ் வச்சு நடத்துவீங்க. உங்க வாய் முகூர்த்தம் பழிச்சுச்சுன்னா சந்தோஷம் தான் சார். நடக்குங்க. ஒரு நாள் இந்த ஊர்லயே பெரிய டிராவல்ஸ் கம்பெனி ஓனரா நீங்க தான் இருக்க போறீங்க. அவ்வளோ ஆசைலாம் இல்லை மீனா. கடன் இல்லாம ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா போதும். அப்படி ஒரு வாழ்க்கை என்ன கடவுள் கொடுத்தாருன்னா சந்தோஷம் தான். முத்து, எதையும் ஆசைப்பட்டு கேட்காதவங்களுக்கு தான் கடவுள் நிறைய செய்வாரு. அப்படியா சார்? அதனாலதான் நான் கஷ்டத்தை கேட்கலனாலும் அந்த கடவுள் எனக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறாரா சார்? இனிமே எந்த கஷ்டமும் இருக்காது முத்து. ஒன்லி டெவலப்மெண்ட் மட்டும் தான். சரி, ஆபீஸ் ஓபனிங் எப்ப வச்சிருக்கீங்க? அது எங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சார். கல்யாணமா? ஆமா சார், பொண்ணும் மாப்பிளையும் இவங்க தான். டேய் மாறா சார், அது ஒரு பெரிய இது சார். நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். உங்களுக்கு எப்படி பத்திரிக்கை வைக்க வரணும்ல, அப்ப சொல்றேன் சார். சரி முத்து. என்னங்க, நல்லா இருக்கு சார். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாமா கையால இந்த ஆபீஸ் ஓபன் நான் பண்ணிடலாம். நினைச்சேன் நீ சொல்லிட்ட. அப்படியே பண்ணிடலாம் ஆ. சார். இந்த வெளியே ஒரு இடம் இருக்குல்ல, இங்க பார்க்கலாம். ஓகே சார், நீங்க வாங்க பாத்துக்கலாம். மாப்பிள்ள, ஆடிட்டர் கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். சரி, கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் உங்க பேர்லயும் கொஞ்சம் கனகா பேர்லயும் மாத்த சொல்லிருக்கேன். இன்னும் சில ஷேர்ஸ் வீடெல்லாம் உங்க 2 பேர் பேர்லயும் சேர்த்து எழுத சொல்லிருக்கேன். ஓகே ஆண்டி. அப்புறம் ஆடிட்டர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிருக்காரு. பொறுமையா நடக்கட்டும் ஆண்டி. ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எங்க போயிட்டு போகுது? கரெக்ட் தான் மாப்பிள்ள. இருந்தாலும் என் பொண்ணுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நான் சரியா செஞ்சாகணும் இல்லையா? உங்களுக்கு நான் வாக்கு கொடுத்த மாதிரி எல்லாம் நான் சரியா பண்ணிடுவேன். பரவாயில்லையே. டேய் மனோஜ், நீ நினைச்சதெல்லாம் இவ்வளவு சீக்கிரம் நடக்குது? ஹாய் ஹஸ்பண்ட், என் ஃபேஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. கனகா, அழகா மேக்கப் போட்டிருக்க. யார் பண்ணா? நானே தான் போட்டுக்கிட்டேன். நல்லா இருக்கா? அழகா இருக்கமா. ஆமா கனகா, செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்க. அப்படியா? ம். அப்ப வா, நான் உனக்கு மேக்கப் போட்டு விடுறேன். எனக்கா? ஆமா, அதெல்லாம் வேணாம். வா. நான் வரல. நீ வா, மேக்கப் போடலாம். எனக்கு எதுக்கு? நீயும் அழகா இருக்கலாம். வா, எனக்கு வேணாம். நான் மேக்கப் போட்டு விடுறேன். வா. வேணாம். ஆம்பளைங்களா மேக்கப் போடக்கூடாது. ஏன் போடக்கூடாது? நான் உன்னை அழகா மாத்துறேன். நான் இப்பவே அழகா தானே இருக்கேன். நீ வா, போலாம். நான் வரல. மாப்பிள்ள, அவ சொன்னா கேட்க மாட்டா. சும்மா கொஞ்ச நேரம் போய் உட்காந்துட்டு வாங்க, இல்லனா விடவே மாட்டா. ஐயோ அதுக்கு இல்ல ஆண்டி, நான் என்ன சொல்றேன்? நாளைக்கு நல்ல மேக்கப் போடுறேன். கனகா சொன்னா கேளு. வேணாம். உட்காரு. ஐயோ கரடி கேட்டு. எதுக்கு? கழட்டு. கண்ண மூடு. ஹாய். அடி பாவி. சூப்பரா இருக்க. யாரு? நானு. இப்பதான் பாப்பா மாதிரி அழகா இருக்க. அம்மா. என்ன கனகா? வாமா வாமா வாமா. அம்மா, ஹஸ்பண்ட் அழகா இருக்காருல்ல? எப்படி பண்ணிருக்கா பாருங்க ஆண்டி. சாரி மாப்பிள்ள. என்ன பண்ணிருக்க கனகா? மாப்பிள்ள பாவம் இல்ல. அதான் இப்ப அழகா இருக்காருல்ல?
ஆ? மாப்பிள்ள அவளுக்கு உங்களை அவ்வளவு பிடிச்சிருக்கு, அதனாலதான் இப்படி எல்லாம் விளையாடுறா. எனக்கு கூட இவ கூட இப்படி விளையாடுறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஆண்டி. அம்மா உனக்கு மேக்கப் போட்டா? உட்கார் 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 உட்கார். சொத்தை எழுதி வைக்கிறேன்னு இப்பதான் சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்துல சைலண்டா இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. என்னங்க ரொம்ப நேரமா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க? மாவை பத்தி தான். ஏ அவங்களுக்கு புதுசா ஏதாவது வியாதி வந்துருச்சா என்ன? வாய மூடுறியா? எப்படான்னு காத்திருக்கிறியா? ஐயோ, ஒரு பயத்துல தாங்க நான் கேட்டேன். ஏற்கனவே அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிறேன், இப்ப வேற. ஏங்க அதான் இப்ப கல்யாணம் எல்லாம் பண்றீங்கல்ல, அதுல அவங்களுக்கு சரியாயிட போகுது. என்ன மனுஷ வாழ்க்கையில தெரியல. நல்லா உழைச்ச உடம்பு அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வருது. டாக்டர் வேற சொல்லிட்டாரு, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் மறந்து போச்சுன்னு சொல்லிட்டாங்க. அது எப்படிங்க சரியா கொஞ்சம் வருஷத்துக்கு மட்டும் மறந்து போகும்? அத டாக்டர்கிட்ட போய் கேடு. நானே இவங்களுக்கு இப்படி ஆகி போச்சேன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். வேணாடான எதையவா பேசிப்பா பா ஹீல் பண்ணிட்டு இருக்காதப்பா, பாட்டிக்கு சரியாயிடும்பா. இத்தனை வருஷமா பாட்டி சும்மா கல்லு மாதிரி இருந்தாங்க, ஒரு இழுப்பு இழுத்தாங்கன்னா 4 நாளைக்கு வலிக்கும்பா. அதானே, அவங்கள மாதிரியே நீ வளர்ந்துருக்க, கை நீட்டுற பழக்கத்தோட. என் பாட்டி மாதிரி நான் இருக்கிறேன்னு சொல்றதுல எனக்கு சந்தோஷம்தான். மாமா நீங்க பாட்டி நினைச்சு எதுவும் கவலைப்படாதீங்க, அவங்க குணமாயிடுவாங்க. நானும் பொன்னியம்மன் கிட்ட வேண்டிட்டு வந்திருக்கேன். டாக்டர் தான் ஞாபகம் வர வச்சலாம்னு சொல்லியிருக்காங்களாப்பா. நம்ம பாட்டி முன்னாடி அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம காட்டி கூடாதுப்பா, எப்பவும் போல நடந்துக்கணும். அதனாலதான்டா அவங்க மனசு கோணக்கூடாதுங்கிறதுக்காக கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன். பா நானே அதை பத்தி உன்கிட்ட பேசலாம் தான் பாருங்க. கல்யாணத்துக்கு யாரை கூப்பிடணும்பா? எதுக்குங்க இப்ப எல்லாரையும் கூப்பிடணும்? இது என்ன நிஜ கல்யாணமா? நடக்கிறது நல்ல விஷயம் தானே. நமக்கு வேண்டியவங்க 4 பேர் வந்தா என்ன? எங்க தேவையில்லாம செலவு பண்ணணுமா? அதான் செலவு விட எங்க அம்மா எனக்கு குணமாகணும், அவ்வளவுதான். அம்மா தெரிஞ்சவங்க வந்தா என்னம்மா பிரச்சனை? எங்க கல்யாணத்துல கூட யாருமே இல்ல. நீ எங்களையே கூப்பிடலையடா, ஓடி போய் தானே பண்ணிக்கிட்டீங்க. இவ தானே கல்யாணம் பண்ணி வச்சா. இனிமேனா அமைதியா இருக்கிற? எப்போ இதை சொன்னா நான் பண்ணி வைக்கல, எதிர்ச்சியா தான் போனேன்னு சொல்லுவ. எத்தனை தடவைங்க நானும் சொல்றது, அத்தை அதை ஏத்துக்க போறது இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. இப்பதான் நீ அம்மாக்கு ஏத்த மாதிரி யோசிக்கிற. ஆண்டி எங்க வீட்ல ஓகே சொல்லல, அதனால நாங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். இந்த தடவையாவது எல்லாரையும் கூப்பிடலாமே. என் அச்சா மம்மி எல்லாம் வரேன்னு சொல்லிட்டாங்க. இந்த பாரு, எல்லாமே எங்க அம்மாவுக்காக நினைச்சுக்க வேண்டியதுதான். அத்தை சொந்த பந்தம் எல்லாம் வந்தாதான் இங்க நடக்கிறது நிஜ கல்யாணம்னு பாட்டி நம்புவாங்க. இல்லைன்னா அவங்களுக்கும் சந்தேகம் வந்துரும், அதுவே அவங்க ஹெல்த்தை பாதிக்கும். கரெக்ட் பா, இதை நம்ம பண்றதே பாட்டியோட பழைய ஞாபகம் திரும்ப வரணும்ன்ற கண்டி தானப்பா. அதுல எந்த குறையும் இருக்கக்கூடாதுலப்பா. ஆமாப்பா, ஒரே டைம்ல 2 மேரேஜ் நடக்குது. இது ஒரு ஹாப்பி மூமெண்ட் தானே. அப்போ நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் இருந்தா சந்தோஷமா இருக்கும். பா யாராரப்பா கூப்பிடுறது? நான் பரசவ கூப்பிட போறேன், அப்புறம் மீனா சுருதி வீட்டுல இருந்து கூப்பிடுவோம். அவ வீட்ல இருந்து எதுக்கு எல்லாரும் வரணும்? ஏமா பொண்ணு குடும்பத்து ஆளுங்க இல்லாம எப்படிமா பொண்ணு கல்யாணம் நடக்கும்? அவங்கள கல்யாணத்தை பார்த்தவங்க தானே, ஏன் அவங்களுக்கு ஞாபகம் மறதியா? அதுக்கு ஒரு வீட்டுல ஒரு நல்ல விஷயம் நடக்கும் போது மீனா வீட்டுல யாரும் இருக்க வேண்டாமா? அது மட்டும் இல்லாம முத்து மீனா கல்யாணத்தப்போ அங்க மீனா அழுதுகிட்டே இருந்தது. அதுக்கு யாரு காரணம்னு உனக்கு தெரியும்? பா அது அம்மாவோட செல்ல பிள்ளை தானே எல்லாத்தையும் பார்த்து விட்டு போனா. இந்த தடவையாவது சந்தோஷமா அவங்க வீட்டுல எல்லாரும் பார்க்கட்டும். அவங்க கண்டிப்பா வரணும். அப்பா அவங்க கண்டிப்பா வருவாங்கப்பா, நாங்க கூப்பிட்டு வந்துடுவோம்ப்பா. என் பேச்சை யார் கேக்குறாங்க? இவ வீட்டு ஆளுங்க வந்து என்னங்க பண்ண போறாங்க? ஸ்ருதியோட அம்மா அப்பா வந்தாலாவது ஒரு அர்த்தம் இருக்கு. நீ என்ன சொல்ல வர்ற? அப்பா அவங்க வசதியான ஆளுங்க, அதனால அவங்க வரலாம், அதானமா அந்த அர்த்தம். இந்த ஸ்டேட்டஸ் பாக்குறத விடவே மாட்டீங்களாமா? அப்படி ஸ்ருதியோட வீட்டுல ஸ்டேட்டஸ் பார்த்தா அவங்க இங்க வரவே மாட்டாங்க. ஏன்னா அவங்கள விட நம்ம வசதி கம்மியானவங்க தானே. ஆண்டி மீனா வீட்ல இருக்கிறவங்களும் என் ஃபேமிலி தான். அவங்க வரக்கூடாதுன்னா நான் என் அம்மாவையும் அச்சாவையும் வரக்கூடாதுன்னு சொல்லிடுவேன். கேட்டுக்கிட்டியா? வயசுல சின்ன பொண்ணா இருந்தாலும் எல்லாத்தையும் ஒரே மாதிரி பாருங்கன்னு சொல்றா இல்ல. மனுஷங்களை மதிக்க தெரிஞ்சுக்க. அப்போ எனக்கு தெரியலங்கிறீங்களா? அதை நான் சொல்லிதான் தெரியணும். முதல்ல ஆக வேண்டிய விஷயத்த பேசுவோம். இந்த கல்யாணத்துக்கு யார கூப்பிடுற? நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் எதுவா இருந்தாலும் பார்வதி அத்தை வந்துருவாங்களாப்பா. எங்க நம்மளும் ஆண்டி கூப்பிடலாங்க, சிவன் சாரையும் கூப்பிடலாம். அந்த ஆள் எதுக்கு? அவர் எங்களுக்கு தெரிஞ்சவருமா, அதனால நாங்க கூப்பிடுறோம். அப்புறம் முருகன் வித்யாவை நான் கூப்பிட்டுறேன்ப்பா.
டேய் அவ அந்த பார்லர்காரி ஃப்ரெண்டு, அவளை எதுக்கு கூப்பிடுற? அவங்க எனக்கும் ஃப்ரெண்டு தான் அத்தை. ரோஹிணி மூலமா தெரிஞ்சிருந்தாலும் வித்யா ரொம்ப நல்ல பொண்ணு. மீனா நம்ம கூப்பிட்டுக்கலாம், நீ விடு. செல்வத்தை கூப்பிடணும், அப்புறம் தங்கச்சி ஸ்வேதாவையும் கூப்பிடணும். சரிங்க. ஆமாண்டா, இப்பதான் நம்ம வீட்டு பொண்ணா மாறிட்டாள. என்ன லிஸ்ட் பெருசாயிட்டே போயிட்டு இருக்கு? விட்டா மண்டபம் புக் பண்ணி கல்யாணம் பண்ணுவீங்க போல. அதெல்லாம் இந்த வீட்லயே எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிடலாமா? மீனா டெக்கரேஷன் பாத்துக்குவா, கேட்டரிங்க நாங்க பாத்துக்கோ, டிராவல்ஸ் நான் பாத்துக்க போறேன். வாவ், மேரேஜுக்கு தேவையான மொத்த டீமும் நம்ம வீட்ல இருக்கு. ரோஹிணி இருந்திருந்தா மேக்கப் செலவு மிச்சமா இருக்கும். ஏன் அவளையும் கூப்பிட வேண்டியதானே? அத ஊரையே கூப்பிடுறீங்கல்ல. ஆக்சுவலா அவங்கள கூப்பிட்டாலும் தப்பு இல்ல. என்ன ஒரு பேச்சுக்கு சொன்னா விட்டா கூப்பிட்டுருவ போல. அவ யார் இந்த குடும்பத்துக்கு? அத்தை, இன்னும் அவங்களுக்குள்ளதான் டைவர்ஸே ஆகலையே. ஆமா, லீகலா அவங்க இன்னும் மனோஜ் வைஃப் தான். டேய், அவ இந்த பக்கம் வரக்கூடாது. அவளை கூப்பிடுறீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனே வேண்டாம். சுருதே, ரோகிணி எல்லாம் கூப்பிட வேண்டாமா? அவளை கூப்பிட்டா இவ பிரச்சனை பண்ணுவா, சும்மா இருக்க மாட்டான். அது எங்க அம்மாவை தான் பாதிக்கும். விட்டுரு. அதுவும் Okay, கரெக்ட் தான்ப்பா. இப்போதைக்கு சொன்னாலுங்களை மட்டும் கூப்பிட்டுக்குவோம். சரி. ஜெயா, நம்ம 2 பேரும் ஒரு நாள் மீனா வீட்டுக்கு போய் கல்யாணத்தை பத்தி பேசிட்டு வந்துடுவோம். அவ வீட்டுக்கா? அங்கெல்லாம் நான் வரல. ஏ? அவ்வளவு தூரம் எல்லாம் என்னால வர முடியாது. அவங்க வீடு என்ன மதுரையிலயா இருக்கு? இங்க இருந்து 1/2 மணி நேரம். அப்பா, அம்மாவுக்கு தூரம் பிரச்சனை இல்லப்பா, பிரஸ்டீஜ் பிரச்சனை. அவங்களாம் வரவேணாம்ப்பா, நாங்களே சொல்லிக்கிறோம்ப்பா. டேய், இங்க பாரு இவனை. ஏய், என்னடா நீ டிஃபரெண்டா வந்திருக்கிற? டேய், இந்த கெட்டப் உனக்கு சூப்பரா இருக்குடா. கெட்டப்பா. மனோஜ், என்னடா இப்படி வந்திருக்க? டேய் மனோஜ், என்னடா இது மண்டையில? ஏன்டா இப்படி வந்திருக்க? இப்ப எதுக்கு எல்லாரும் சிரிக்கிறீங்க? இப்படி ஃபவுண்டன் கொண்ட மாதிரி போட்டா சிரிப்பு வராதா? அது ஷோரூம்ல ஒரு ஆட் எடுத்தோம், அதுல ஒரு புது கெட்டப்ல நடிச்சேன். என்னது, நீ எப்படா நடிகனான? அவன் ரொம்ப நாளாவே நடிச்சுக்கிட்டு தாண்டா இருக்கிறான். டேய், அதையெல்லாம் கலைச்சிட்டு வர மாட்டியா? ஏதோ ஒரு ஞாபகத்துல மறந்துட்டேமா. பழகுற ஒரு நிமிஷம். மீனா இங்க வா. ரவி, வரவே இந்த கெட்டப் நல்லா இருக்கு, அப்படியே கூட ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் வாங்க. வா. டேய் வா மீனா. டேய், டேய். மா, சத்யா, வாடா. என்னடா வீட்டு பக்கமே வரமாட்டேங்கிற? நேத்து கூட ஃபோன் பண்ண எடுக்கவே இல்ல. கொஞ்சம் வேலையா இருந்தம்மா, ஃபோன் பண்ணணும்னு நினைச்ச மறந்துட்டேன். 4 நாளா இந்த பக்கமே வரல பாத்தியா நீ? மா, அதான் சொல்றேனேம்மா, வேலை அதிகமா இருந்தது, முடியவே மிட் நைட் ஆயிடுது. இந்தா இதை வச்சுக்கோ. எதுக்குடா இவ்ளோ பணம்? செலவுக்கு வச்சுக்கோ. ஏய், என்கிட்ட இருக்குடா. மா, அந்த கடையில எவ்வளவு வருமானம் வரும் எனக்கு தெரியாதா? இந்தா குடி. பணம் ஒரு விஷயம் இல்ல சத்யா. என் ஒருத்திக்கு என்னால சம்பாதிக்க முடியும். அண்ணா தினமும் உன்னை பாத்துட்டு இருந்திருக்கேன்ல. நீ கூட இல்லாதப்போ எதையோ இழந்த மாதிரி இருக்குடா. சீக்கிரம் இங்க வர பாருடா. மா, ரேகாவோட அப்பா இன்னும் வரலம்மா. அவர் வந்தாலும் நான் இங்க வர முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏய், ஏன்டா இப்படி சொல்ற? இதானே நம்ம வீடு. அது இல்லம்மா, ரேகா அப்பா வந்ததுக்கு அப்புறம் தான் நான் இங்க வர்றதா இல்ல அங்கேயே இருக்கதான்னு முடிவெடுக்க முடியும். டேய், கொஞ்ச நாள் இருந்துட்டு வரேன் தானே அங்க போனேன். என்ன இப்ப இப்படி பேசுற? அது இல்லம்மா, ரேகாவுக்கும் இங்க வந்து இருக்க கஷ்டமா இருக்கும்ல. என்னடா கஷ்டமா இருக்கும்? வாங்க மாப்ள, வாங்க மாமா. என்ன இங்க வந்து இருக்கிறத ரேகாக்கு என்ன கஷ்டம்? இல்ல மாமா, ரேகா வசதியாவே இருந்துட்டா. இங்க எதுவும் பெருசா அவளுக்கு வசதி இல்ல. அப்ப கஷ்டமா தானே இருக்கும். ரேகா அப்படி சொன்னாளா? அவ சொல்லக்கா, ஆனா எனக்கே புரியணும்ல. ஓ, இப்பதான் உனக்கு எல்லாம் புரிய ஆரம்பிச்சிருக்குல்ல. சத்யா, லவ்ங்கிறது வசதியை பார்த்து வர்றது கிடையாது. நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை அப்படியே ஏத்துக்கிட்டு தான் வரும். நீ யாரு, என்ன, உன்கிட்ட என்ன இருக்கு, உன் வீடு எப்படி இருக்கும் எல்லாம் தெரிஞ்சானே ரேகா உன்னை கல்யாணம் பண்ணிட்டா. அப்புறம் என்ன? அவ அப்படி நினைக்கலாம், ஆனா அதுக்காக நான் அவளை கஷ்டப்படுத்த முடியாதுல்ல மாமா. அவளை பத்தி நானே யோசிக்கணும்ல மாமா. என்னடா யோசிக்கணும்? திடீர்னு ஏன் இப்படி மாறிட்ட? மீனா, அவனா ஏதோ யோசிச்சிருக்கிறான். ரேகா சொல்லல, அந்த பொண்ணையே உனக்கு புரிய வைப்பா. ரோகிணி, நான் தான் குழந்தை இதுக்கு மேல வச்சுக்காத, அபார்ஷன் பண்ணிடுன்னு சொன்னேன்ல. வேணும்னா நானே உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறேன். என்ன சொல்ற? ஆனா அபார்ஷன் பண்றதுக்கு மட்டும் உடனே கூட வரேன்னு சொல்ற. இந்த குழந்தைய அபார்ஷன் பண்றதுல உனக்கு அவ்வளவு அவசரம் இல்ல? இல்ல ரோகிணி, நான் சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு, புரிஞ்சுக்கோ. நீ ஒன்னும் என் கூட வர தேவையில்லை. எப்ப என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும்.